வணக்கம். நம்ம இந்த வீடியோல தகவல் அறியும் உரிமை சட்டம், மனித உரிமைகள் சாசனம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 12 அக்டோபர் 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு, இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 12 அக்டோபர் 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2005 தகவல் அறியும் உரிமை சட்ட தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு என்ன? இந்த கொஸ்டின் ஆன்சர் 30 நாட்கள். 2005 தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன? 30 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2005ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் டேஸ் அட்டவணைகள் கொண்டதாகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 2 பகுதிகள். 2005ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் டேஸ் அட்டவணைகள் கொண்டதாகும், 2 பகுதிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 19, விதி 19. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது, விதி 19. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கமாவது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சி முறை. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கமாவது டேஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சி முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் சரியானவை எவை? இதுல NHRC, தேசிய மனித உரிமை ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதுக்கு SHRC, சட்டப்படியான மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது ஸ்டாச்சுட்டரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்திருக்காங்க. இது தப்பு. அதுக்கடுத்து NCW, தேசிய பெண்கள் மன்றம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன் கொடுத்திருக்காங்க. ஆனா இது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு வரணும். தேசிய பெண்கள் ஆணையம், இதுவும் தப்பு. 2, 3 தப்பு. RTI, தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் 1, 2 சரி. இது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்திருக்கணும். இது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு வந்திருக்கணும். அதனால இந்த 2, 3 தப்பு. 1, 4 சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1 மற்றும் 4 சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதிலளிப்பதற்கான கால வரம்பு 30 நாட்கள். பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதிலளிப்பதற்கான கால வரம்பு 30 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்க கூடும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, பங்கேற்பு மக்களாட்சி. எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்க கூடும்? பங்கேற்பு மக்களாட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வருவனவற்றுள் எது சரியானது? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும். இந்த கொஸ்டின் ஆன்சர் இதுதான். கீழே பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் 2004 இயற்றப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா 2005, அதனால இது தப்பு. பொது தகவல் அலுவலர் கோரிக்கைகளுக்கான பதிலை 35 நாட்களுக்குள் தர வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது 30 நாட்களுக்குள். அடுத்து, கோரிக்கைகளை தாக்கல் செய்ய குறைந்தபட்ச கட்டணம் ரூ. 25ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரூ. 10 தான். அதனால இந்த 3 தப்பு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, சமூக உட்சேர்க்கை. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உட்சேர்க்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 28 தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, உளவுத்துறை பணியகம்.
28 தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? உளவுத்துறை பணியகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது அல்லது சரியானவை எது? அரசிடமிருந்து தகவல் கோருதல், ஊடகத்திடம் விவரம் பெறுதல், அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 3 மட்டும். இந்த அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம் மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் அதில் தவறான கூற்றை கண்டறியவும். தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 2 மட்டும். இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறதா தப்பு. மற்றபடி நல்லாட்சி மற்றும் மேம்பாடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை, ஊழலை தடுத்தல் இதெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தான் வரும். ஆனா இந்த அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். இது தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தொடர்பாக கூற்றுகளில் தவறான கூற்றினை கண்டறிக. குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும்படியான ஓர் ஆட்சி முறையை அமைக்க வேண்டும். இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இதுதான் தப்பு. இது அனைத்து அரசியலமைப்பு நிறுவன ஆணையுரிமை கொண்டோருக்கும் பொருந்தும். தனியார் நிறுவனங்கள் இச்சட்டத்தின் கீழ் நேரடியாக வரும்படி செய்யப்படவில்லை. இந்த கொஸ்டின்ல தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் மனித உரிமை சாசனம் பத்தின கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 10 டிசம்பர் 10. சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மாநில மனித உரிமை கழகத்தின் செயல்பாடுகள் அடிப்படையில் ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது. இரண்டாவது மாநில மனித உரிமை கழகத்தின் ஆலோசனையானது மாநில அரசாங்கத்துடன் பிணைந்திருக்கக்கூடியது. மேற்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மட்டும் சரி. இந்த மாநில மனித உரிமை கழகத்தின் செயல்பாடுகள் அடிப்படையில் ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் சரி. இந்த மாநில மனித உரிமை கழகத்தின் ஆலோசனையானது மாநில அரசாங்கத்துடன் பிணைந்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது தப்பு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மட்டும் சரி. தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இது கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். தேசிய மனித உரிமை ஆணையம் 1993ல அமைச்சிருப்பாங்க. இந்த பன்னாட்டு மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டதுதான் 1948 டிசம்பர் 10. தேசிய மனித உரிமை ஆணையம் 1993ல அமைச்சிருப்பாங்க. அக்டோபர் 12 1993. இங்க கொஸ்டின் தப்பா கேட்டிருக்காங்க. அதாவது பன்னாட்டு மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டுதான் 1948 டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகடனத்தின் தலைவராக 1947 இருந்தவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி எலனர் ரூஸ்வெல்ட். உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகடனத்தின் தலைவராக 1947 இருந்தவர் எலனர் ரூஸ்வெல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது அல்லது எவை சரி? பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. விதி 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 32 விதிகளை கொண்டது. இது 30 விதிதான். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த கொஸ்டின்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுல 1 மற்றும் 4 மட்டும் சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1 மற்றும் 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தற்போதைய உயர்நீதிமன்ற அல்லது மாவட்ட நீதிமன்ற நீதிபதி.
மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் யாருன்னா முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தற்போதைய உயர்நீதிமன்ற அல்லது மாவட்ட நீதிமன்ற நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இது சரி. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2003ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. இது தப்பு. இது 2006ஆம் ஆண்டு தான் திருத்தம் செஞ்சிருப்பாங்க. மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும். இது தப்பு. மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். இது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 1 மற்றும் 4 மட்டும் சரி. 2, 3 தப்பு. 1 மற்றும் 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? மாநில மனித உரிமை ஆணையம் 1993இல் நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்தும் செயல்படும். இது மட்டும் தப்பு. இதன் அதிகாரம் மாநிலத்துக்குள்ளதான் செயல்படும். ஆனா மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த 4 தப்பு. மற்றபடி 1, 2, 3 சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 1, 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி மாநில மற்றும் பொது பட்டியல். மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம். மாநில மற்றும் பொதுப்பட்டியல். நெக்ஸ்ட் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஜூலை 20, 2020. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை 20, 2020. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொது விநியோக முறை பற்றி பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானது? இது நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்ட இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பு ஆகும். இது நாட்டின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவுகிறது. இது கிடங்கில் இருப்பு மற்றும் உணவு தானியங்களை பராமரிக்கிறது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1, 2, 3 எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒரு முறை. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும்? ஒரு முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும். இதுல இந்த ஆப்ஷன்ல எது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு பொருந்தும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள். இதுல அசையா பொருட்கள், அசையும் பொருட்கள், குறிப்பிட்ட பொருள்கள் மற்றும் சேவைகள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அனைத்து பொருள்கள் மற்றும் சேவைகளுக்குமே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும். இந்த வீடியோல நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், மனித உரிமைகள் சாசனம் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.